Audio Jungle. முன்னாள் நூலகர் ஸ்ரீ காந்தலட்சுமி அருளானந்தம் சிவனேசன் அவர்களின் அமரத்துவமடைந்த 5வது ஆண்டு நினைவு வைபவமும் நினைவு பேருரைக்கும் கலந்து கொண்டு வந்திருக்கும் அனைவரையும் மதிய நேர வணக்கங்களுடன் வரவேற்கிறோம். முதல் நிகழ்வாக அன்னாரின் உருவப்படத்திற்கு தீபமேற்றி மலரஞ்சலி செலுத்துமாறு அன்னாரின் கணவர் திரு சிவனேசன் அவர்களையும் யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சீனா ஸ்ரீ சட்குணராஜா அவர்களையும் நினைவு பேருரையாற்ற வந்திருக்கும் கலாநிதி சானா சண்முகதாசன் பதில் நூலகர் வவுனியா பல்கலைக்கழகம், அன்னாரின் குடும்ப உறுப்பினர்கள், பதில் நூலகர் யாழ் பல்கலைக்கழகம் கலாநிதி திருமதி நூலகத்தின் ஓய்வு நிலை உத்தியோகத்தர்கள் திரு பத்மநாதன், ஓய்வு பெற்ற சிரேஷ்ட பதவி நிலை உத்தியோகத்தர், மற்றும் நூலக ஊழியர்கள் சார்பாக திரு சேனா லிங்கராஜா, நூலக கவனிப்பாளர் விசேடதர். நன்றி. அன்னாரின் நினைவு பேருரையில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவருக்கும் ஒரு நிமிட மௌன அஞ்சலியில் கலந்து. நன்றி. முதலாவது நிகழ்வாக தலைமையுரை வழங்குவதற்கு கலாநிதி திருமதி மைதிலி விசாகரூபன், பதில் நூலகர் யாழ் பல்கலைக்கழகம் அவர்களை அழைக்கிறோம். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நமது பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர்களே, நினைவுரையாற்ற வருகை தந்திருக்கின்ற எனது உறவினரும் பதில் நூலகரும் நண்பரும் ஆகிய சண்முகதாசன் அவர்களே, இங்கே மேடையில் முன்பாக அமர்ந்திருக்கின்ற பீடாதிபதிகளே, முன்னாள் துணைவேந்தர் மதிப்பிற்குரிய பாலசுந்தரம் பிள்ளை சார் அவர்களே, குடும்ப உறுப்பினர்களே, என் சக அலுவலர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற அதிதிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நூலகவியல் துறையில் எம்மோடு பயணித்து மறைந்த நூலகர் ஸ்ரீ காந்தலட்சுமி அருளானந்தம் சிவனேசன் அவர்களை மீள நினைந்து கொள்ளும் ஒரு நிகழ்விலே நாம் இவ்வேளையில் கலந்து கொண்டிருக்கின்றோம். அமரர் ஸ்ரீகாந்தலட்சுமி அவர்கள் 1961ஆம் ஆண்டிலே பிறந்தவர். இவர் ஒரு பொருளியல் சிறப்பு பட்டதாரி. நூலகவியலை தனது விருப்பத்திற்குரிய ஒரு துறையாக தெரிவு செய்து அதிலே சாதனை படைத்து மறைந்த ஒரு ஆளுமை. இவர் தன்னுடைய 28வது வயதிலே உதவி நூலகராக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே இணைந்து கொண்டார். 1989ஆம் ஆண்டிலே தன் 28வது வயதிலே உதவி நூலகராக இணைந்து கொண்டார். அந்த காலப்பகுதியிலே நான் இங்கே மாணவியாக இருந்தேன். பருவ பகுதியிலே அவர் வேலை செய்து கொண்டிருந்ததும் அங்கே அவரை நான் கண்டதும் இப்போதும் இன்று நடந்த நிகழ்வுகள் போல மனதிலே பதிந்துள்ளன. பின்னர் 2012ஆம் ஆண்டில் நூலகராக நியமனம் பெற்றுக்கொண்ட இவர் 7.5 ஆண்டுகள் எங்களை வழிநடத்தியவர். அந்த காலத்திலே நூலகத்திலே சீர் செய்யப்பட வேண்டிய பல விஷயங்களை இரும்பு கரங்கொண்டு நிமித்தியவர். அவ்வாறானோர் அவர்
அவ்வாறான ஒரு நூலக ஆளுமை தனது 58வது வயதில் காலமானார். அவர் காலமாகி இன்று 5 ஆண்டுகள் உருண்டோடியுள்ளன. எனினும் அவர் இன்று உயிரோடு இருந்திருந்தால் இன்னும் 2 ஆண்டுகள், இந்த 5 ஆண்டுகளோடு இன்னும் 2 ஆண்டுகள் எங்களுக்கு நூலகராக இருந்து எம்மை வழிநடத்தியிருப்பார். நூலகத்தில் உள்ள சில சிதறல்கள் சீர் செய்யப்பட்டிருக்கும். எனினும் இந்த 5 ஆண்டுகளாக ஒரு மேய்ப்பன் இல்லாத மந்தைகள் போல, அல்லது ஒரு வழிகாட்டி இல்லாத ஒரு டீம், ஒரு தலைவர் வேணும், சரியோ பிழையோ ஒரு தலைவர் வேணும், இல்லாத ஒரு நிலையில் இந்த நூலகம் 65 வித்தியாசமான அறிவு, ஆற்றல், வித்தியாசமான சிந்தனைகள் உள்ள நபர்கள், தலைமைத்துவம் இல்லாமல் ஏதோ மனம் போன போக்கில் சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய நூலகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு துன்பமான விஷயம். இப்போ அந்த விஷயத்தை நான் வழிநடத்தி கொண்டிருக்கின்றேன். ஸ்ரீகாந்த லக்ஷ்மியின் மாணவியாகவும் சக அலுவலராகவும் ஏறத்தாழ 94ஆம் ஆண்டிலிருந்து உலகவியல் சார்ந்து அவரோடு நான் பயணித்திருக்கின்றேன். அவரது நூலகவியல் பணிகளை தொடர்வதென்பது ஒரு இலகுவான விஷயமல்ல. மிகவும் கரடுமுரடானது, பாரம் நிறைந்தது. அங்கு மகிழ்ச்சிக்கும் கவர்ச்சிக்கும் இடமிராது. ஒரு லட்சிய பயணம்தான். கிட்டத்தட்ட ஒரு பெட்டாலியன் டீம் ஒன்று மூவ் பண்ணின மாதிரி தான் இருக்கும். அவர்களை வேலை செய்கிறது. அங்கே தயவு, தாட்சணியம், இன இரக்கம், மகிழ்ச்சி இருக்காது. ஆனால் வேலை நடக்கும். அவ்வாறான ஒரு கரடுமுரடான பண்ணையில் வளர்ந்தவள் நான். அதனால்தான் என்னவோ கடின உழைப்பு என்பது எனக்கு ஒரு பழக்கப்பட்ட ஒரு என்னுடைய வாழ்வியலாக மாறிவிட்டது. அதனால் ஒரு சின்ன உதாரணம், 5 ஆண்டுகளிலே திட்டமிடப்பட்டு இருந்த தமிழியல் நூலக வேலையை 3.5 ஆண்டுகளிலே என்னாலே நிறைவு செய்து கொடுக்க முடிந்தது. தமிழியல் நூலக உருவாக்க பணி 2015ஆம் ஆண்டில் ஸ்ரீகாந்த லக்ஷ்மி அவர்களால் முன்னெடுக்கப்பட்டது. அதிலே நவநீத கிருஷ்ணன் இருக்கிறார், நான், மிஸ். ஒரு 4 பக்க செயற்திட்டத்தை தொடங்கின காலத்தில் இருந்து அதில் நிறைய நிர்வாக இடைஞ்சல்கள், சில புரிந்துணர்வின்மைகள், வேறும் சில கால நீட்சிகளால் அது அப்படியே தடைப்பட்டு போன ஒரு சூழ்நிலையில் எங்களுடைய எல்லாவற்றிற்கும் ஒரு பிரகாசமான ஒரு நட்சத்திரமாக எங்களுக்கு முன்னால் சூரியனாக தோன்றியவர் எங்களுடைய துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சத்குணராஜா அவர்கள். இருந்து வந்த அந்த தடைகளை எல்லாம் உடைத்தறிந்து அந்த செயற்திட்டத்தை நிறைவாக்கி இந்த ஒரு வறுமையான சூழலிலும் எங்களுக்கு இந்த நூலகத்திலே ஒரு வெளிச்சத்தை, எங்களாலும் சிலதை செய்ய முடியும் என்கின்ற ஒரு சாத்தியத்தை எங்களுக்கு வழங்கியவர். அந்த வகையிலே இந்த நூலக சமூகம் நாங்கள் அவருக்கு மிகவும் கடமைப்பட்டவர்கள். அந்த இவ்வாறான ஒரு 5வது சிரார்த்த தினத்திலே அவர் மிகவும் வாஞ்சையாக தொடங்கிய அந்த நிகழ்வு, தமிழியல் நூலகம் ஒன்றை அமைக்க வேண்டும், அதற்கு ஒரு டீம் வரும், ஒரு மீட்டிங் நடக்கும், இடமில்லை என்ற ஒரு பிரச்சனை இருந்தது. அந்த பின்னணியிலே எங்களுக்கு காட்டப்பட்ட இடம் இப்போ ரிசோர்சஸ் செக்ஷன் இயங்கி கொண்டிருக்கின்ற அந்த சிறிய சதுரம். அந்த சதுரத்துக்குள்ளே என்னத்தை செய்கிறது, எப்படி அமைக்கிறது என்றெல்லாம் நாங்கள் தட்டுப்பட்டு கொண்டிருக்கும்போது எல்லாவற்றையும் ஒரு சீராக்கி ஒரு பெரிய ஸ்பேஸில் நாங்கள் நினைத்தது போல் அந்த நூலகத்தை நிறுவுறதுக்கு என்னதான் சிரமமானதென்றாலும் எங்களுக்கு உறுதுணையாக அனுமதி தந்து தேவையான பொருட்களை எல்லாம் வாங்குவதற்கு, அதை ஒரு சீராக அமைப்பதற்கு துணைவேந்தர் உதவியாக இருந்தவர். அந்த செயற்திட்டத்தை நிறைவுபடுத்திய அந்த பெருமாப்போடு அந்த படையலை ஸ்ரீகாந்த லக்ஷ்மி அருளானந்தம் அவர்களுக்கு அவர்களுடைய இந்த 5வது சிரார்த்த தினத்திலே நூலக சமூகத்தினராகிய நாங்கள் சமர்ப்பணம் செய்கின்றோம். இந்த நிறைவோடு இன்னொரு விஷயமாக ஸ்ரீகாந்த லக்ஷ்மி அருளானந்தம் அவர்களுக்கு உவப்பான இன்னொரு விஷயம், இந்த பொது நூலகங்களை
சமூகத்தை நோக்கி செலுத்த வேண்டும். பொது நூலகங்கள் தனியே நூலகங்களாக அல்லாமல் பொது நூலகங்கள் ஒரு சமூக மையங்களாக, கலாச்சார மையங்களாக, சமூகத்தை வழிநடத்தி செல்கின்ற ஒரு நிறுவனமாக தொழிற்பட வேணும் என்பதில் ஏறத்தாழ 15-20க்கு மேற்பட்ட கண்காட்சிகளை பொது நூலகங்களை நடத்தியிருக்கின்றார். நாங்களும் அந்த இதுகளை பங்கேற்றிருக்கின்றோம். அது ஒரு நாள் காலம் தொடங்கி பின்னேற முடிகிறதா இருக்காது, அது வாரக்கணக்காக இருக்கும். தனியாக யாழ் மாவட்டத்திலே அல்லது கை கட்டின கூப்பிடுதுறையில் அந்த கண்காட்சிகள் நடந்திருக்காது. லொரியில் சாமான் போகும், காட்டு வழியெல்லாம் நடக்கும். இப்படியெல்லாம் ஒரு விதமான சூழலில் எங்களை வளர்த்தவர். அதனால் நிறைய சிந்திக்க அவர் இருக்கும்போது இது என்னடா கரைச்சல், என்னடா பிரச்சனை, ஐயோ வேலைப்பழு அல்லது கஷ்டம் என்று நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். இன்றைக்கு எங்களால் சிலதை செய்ய முடியுதுன்றா சொன்னால், அல்லது ஒரு சில விஷயங்களை தூர திருஷ்டியோடு சிந்திக்க முடியுதுன்னு சொன்னால், அது ஸ்ரீகாந்த லக்ஷ்மி மிஸ்ஸின் அந்த ஒரு பயிற்சி என்றதில் மறு கருத்துக்கிடம் இல்லை. இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது சூழ்நிலையில் ஏதாவது ஒரு பிரச்சனையை நாங்கள் முகம் கொடுக்க முடிவெடுக்க கதைப்போம். சாதாரணமாக இதுக்கு ஸ்ரீ மிஸ் இருந்தால் தான் சரி, அல்லது ஸ்ரீ மிஸ் இப்படி தான் செய்தவா, அல்லது ஸ்ரீ மிஸ் இந்த நடைமுறை தான் இதுக்கு, அணுகுமுறை தான் இதுக்கு சரியாகும் என்கின்ற நாளாந்தம் ஒரு கடைசி ஒரு 5 தரம் என்றாலும் நாங்கள் அதை பற்றி நினைப்போம், கதைப்போம், அல்லது வெளிப்படையாக சொல்லுவோம். இது எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள். அந்த ஒரு சூழலில் என்றும் மறையாத ஒரு ஆளுமையாக இருக்கின்ற எங்களுடைய ஸ்ரீகாந்த லக்ஷ்மி மிஸ்ஸினுடைய ஆத்மா சாந்தி அடைய வேணும் என்று சொல்லி அவரை நான் மனதார இறங்குகின்றேன். அடுத்தது இதில் இன்னொரு விஷயம், ஸ்ரீகாந்த லக்ஷ்மி மிஸ்ஸினுடைய இந்த நிகழ்வை தொடக்க வேணும் என்று தொடக்கி வச்சவர் நவநீத கிருஷ்ணன் மிஸ். அது பிறகு நடக்கும், நடக்காமல் போகட்டும். முதலாக நாங்கள் அந்த நேரம் சரியான ஏதோ ஒரு சூழ்நிலை, மக்கள் கூட இல்லாத ஒரு சூழ்நிலை, நாங்கள் அதை முதலாவது சூழ்நிலை என்றாலும் அதை நாங்கள் அந்த 3 மணிக்கு அதை நான் ஏற்ற வேணும், நடத்த வேணும் என்றதில் மிஸ்ஸஸ் ஜனன் பங்கு கொண்டிருந்தவர், நவநீத கிருஷ்ணன் பங்கு கொண்டிருந்தவர். அந்த 3 பேருமாக அந்த நிகழ்வை, முதலாவது நினைவுற நிகழ்வை நடத்தினாங்கள். அந்த வகையில் அவர் எனக்கு சொன்ன வசனம் இப்போ காதில் இருக்குது, முன்னுக்கு இருக்கிற மிஸ், இது நடக்கும், நடக்காமல் விடும், ஆனால் முதலாவது உரை உங்களுடைய உரையாக இருக்க வேணும், இது ஒரு பதிவாக இருக்க வேணும், கட்டாயம் நீங்கள் செய்ய வேணும் மிஸ் என்று சொல்லி எனக்கு ஊக்கப்படுத்தினவர். அவர் நல்ல ஒரு விதையை நட்டிருந்ததுனால தொடர்ந்து 5 ஆண்டுகள் எந்த ஒரு தடையும் இல்லாமல் இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டு வருகின்றது. அதில் இந்த இவ்வளவு காலமும் அந்த குடும்ப உறுப்பினர்கள் அதற்கான நிதியை ஏற்று செலவு செய்து வந்திருக்கின்றார்கள். அடுத்த ஆண்டிலிருந்து எங்களுடைய கல்விக்கிளை, யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கல்விக்கிளை இதனை நடாத்தும். அந்த வகையில் நாங்கள் நூலக சமூகத்தினர் இணைந்து முன்னிணைந்து இப்போவும் கூட நிறைய ஸ்டாஃப் பெற்றாக்குறை, இப்போ வருஷ இறுதி மற்றது ஒரு சூழ்நிலையில் நிறைய பேர் லீவில் நிற்கணும். 3 ஒரு பகுதி ஆக்கள் தான் இப்போ நூலகத்தில் வேலை செய்து கொண்டு இருக்கிறோம். அந்த சூழ்நிலையிலேயும் எல்லா நிகழ்வுகளும் எந்த சலனமும் இல்லாமல் அமைதியாக நிறைவாக நிறைவேறி இருக்கின்றது. இறைவனுடைய சித்தமும் இந்த ஒத்துழைப்பும் எனக்கு பெரும் ஆதரவாக இருந்தது. அந்த வகையிலே அனைவருக்கும் நன்றி கூறி என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்து கொண்டு நன்றி, வணக்கம். தலைமையுரை வழங்கிய பதில் நூலகருக்கு நன்றிகள். அடுத்த நிகழ்வாக துணைவேந்தர் உரையை வழங்குவதற்கு துணைவேந்தர் யாழ் பல்கலைக்கழகம் பேராசிரியர் ஸ்ரீ சட்குணராஜா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். திருச்சிற்றம்பலம். ஆலம் தானுகந்து அமுது செய்தானை ஆதியை அமரத்தோடு தேத்தும் சீலந்தான் பெரிதுமுடியானை சிந்திப்பவர்தம் சிந்தையுள்ளானை ஏலவால் குழலால் உமை நங்கை என்றும் ஏற்றி வழிபட பெற்ற காலகாலனை கம்பனம் மானை காணக்கண் அடியேன் பெற்றவார். இலங்கை வாழ் தமிழ் சமூகத்தின் உயராய்வு மையமாக விளங்குவது யாழ்ப்பாண பல்கலைக்கழகம். இது தனது உயர்கல்வி பயணத்தில் 50வது ஆண்டு எட்டியுள்ளது. கல்வியின் உயர்ந்த இலட்சியங்களுடன் பயணிக்கின்ற இப்பல்கலைக்கழகம் தன் பயணத்தில் சிறந்த பல தனி மனித ஆளுமைகளை உருவாக்கியுள்ளது.
அந்த வரிசையில் வந்த ஒரு நூலக ஆளுமை ஸ்ரீகாந்த லட்சுமி எனலாம். தமிழர் தம் மரபுவழி பண்புகள் உள்ளித்து பணியாற்றி வரும் இப்பல்கலைக்கழகத்தின் பொருளியல் சிறப்புக்கலை பட்டதாரியான ஸ்ரீகாந்த லட்சுமி தமிழர் தம் பாரம்பரிய அடையாளங்களை பேணி பாதுகாத்தலையும் அவற்றை ஆவணப்படுத்தி வைத்தலையும் தன் வாழ்நாள் இலட்சியமாக கொண்டு வாழ்ந்தவர். நீண்டகால போரினால் சிதவடைந்த தமிழர் தம் வாழ்வியல் அம்சங்களின் சுவடுகளை சேகரித்து பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கையளிக்கும் தார்மீக பணியில் தன்னை ஆழமாக அர்ப்பணித்து செயற்பட்டவர். போருக்கு பிந்தியதான தமிழ் சமூகத்தை கட்டியெழுப்பும் பணிகளின் போது தமிழ் பிரதேசத்தின் பொது நூலகங்களுடனும் பாடசாலை நூலகங்களுடனும் கைகோர்த்து செயற்படும் வகையிலான கண்காட்சிகள், வாசிப்பு விழிப்புணர்வு செயற்பாடுகள், கருத்தரங்குகள், பயிற்சி பட்டறைகள் முதலான நிகழ்வுகளை செயற்படுத்தி வந்தவர். ஸ்ரீகாந்தலட்சுமி அவர்கள் பல்கலைக்கழக சூழலுக்குள் மாத்திரம் தனது நூலக துறைசார் செயற்பாடுகளை வரையறுத்து விடாமல் சமூகத்தை நோக்கி தனது பணியை விஸ்தரித்தும் வந்தவர். இத்தகைய செயற்பாடுகளூடாக நூலகத்துறையில் ஒரு புதிய பரிமாணத்தை ஏற்படுத்தி வந்த ஸ்ரீகாந்த லட்சுமி அவர்கள் தனது சேவை காலத்தை நிறைவு செய்ய முன்னரே எம்மிடமிருந்து பிரிந்து நீங்கிவிட்டார். அவர் நீங்கி சென்ற 5 ஆண்டுகள் உருண்டோடிவிட்டன. அமரர் ஸ்ரீகாந்த லட்சுமி அவர்கள் ஆரம்பித்த பணிகள் சமூகத்துக்கு நன்மை பயப்பன. அவை இந்நூலக சமூகத்தவர்களால் தொடர்ந்து பின்பற்றப்படுவதாக நூலக சேவையை மேன்மேலும் வளர்ச்சியடை செய்ய உதவுகின்றன. ஸ்ரீகாந்த லட்சுமி எதில் நாட்டம் கொண்டு விருப்பமாக இருந்தாரோ அதை நிறைவேற்றுவதுதான் அவரது ஆத்ம சாந்திக்கான நாம் வழங்கக்கூடிய படையலாக அமையும். அந்த வகையில் அவரது கணவர் சிவனேசன் அவர்களும் குடும்பத்தினர்களும் இந்த நினைவு பேருரையை ஒழுங்கு செய்து பாரிய பொருட்செலவுடன் எங்களுக்கு பல நன்மையான காரியங்களை இந்த நூலகத்தூடாக செயற்படுத்துகின்றன. கம்யூனிட்டி கிச்சன், எங்களுடைய ஆன்டிக் கலெக்ஷன், அதுண்ட பேசிக் ஃபவுண்டேஷன், அதை நாங்கள் எப்படி எரெக்ட் பண்ண போகிறோம் என்ற பல வழிகளிலும் எங்களுடன் சேர்ந்து செயற்படுவர் அவருடைய துணைவரான சிவனேசனும் அவருடைய குடும்பத்தாரும் அவருடைய சகோதரங்களும். இவரது சிந்தனை ஏற்றதாக பொது நூலகங்கள் சமூக மாற்றத்துக்கான செயலூக்கிகள் என்ற தலைப்பிலான நினைவுரை இன்று பொருத்தப்பாடானது. நினைவு பேருரை வழங்க உள்ள கலாநிதி சண்முகநாதன் வவுனியா பல்கலைக்கழகத்தில் நூலகராக இருக்கின்றார். வவுனியா பல்கலைக்கழகமானது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் வளாகமாக இருந்த காலப்பகுதியில் 2000 ஆண்டில் உதவி நூலராக கலாநிதி சண்முகதாசன் இணைந்து கொண்டார். இக்காலப்பகுதியிலிருந்து நூலவியலை தனது விருப்பத்துக்குரிய துறையாக்கி கொண்டு பணியாற்றி வருகின்றார். கலாநிதி சண்முகதாசன் அவர்கள் தனது ஆரம்ப கல்வியை வேலணை சரஸ்வதி வித்தியாலயத்திலும், இடைநிலை கல்வியை வேலணை மத்திய கல்லூரியிலும் மற்றும் யாழ் மத்திய கல்லூரியிலும் பெற்றார். இவர் வவுனியா வளாகத்தில் கணக்கியல் மற்றும் நிதியியல் துறையில் இளநிலை பட்டக்கற்கை 1992 பூர்த்தி செய்தார். மேலும் இவர் 2003 ஆண்டில் ரயரட்டை பல்கலைக்கழகத்தில் வணிக நிர்வாகத்தில் முதுநிலை MBA கற்கையை மேற்கொண்டு பட்டம் பெற்றார். கல்வி பயணத்தில் எல்லைகளில்லை என்பதை நிறுவியவராக கலாநிதி சண்முகதாசன் மேலும் மேலும் பல துறைகளிலும் உயர்கல்வி பட்டங்களையும் மேற்கொண்டார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக வெளிவாரி மாணவராக கலைமானி பட்டத்தினையும், மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் சமூகவியல் முதுநிலை பட்டத்தினையும் MA பெற்றார். மேலும் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் நூலக மற்றும் தகவல் அறிவியல் முதுநிலை பட்டத்தையும் MLIS, தொடர்ந்து காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் நூலகவியலில் கலாநிதி பட்டத்தையும் நிறைவு செய்தார். இலங்கை நூலக சங்கத்தின் யாழ்ப்பாண நிலைய இணைப்பாளராக 2021-23 காலப்பகுதியில் பணியாற்றிய இவர்
இச்சங்கத்தின் உயர்நிலை உறுப்பினரும் ஆவர். fellow member of the Sri Lanka Library Association. நூலியல் சார் ஆய்வுகளை மேற்கொள்ளுதல், நூல்கள் எழுதுதல், ஆய்வு நாடுகளில் பங்கேற்றல் என விரிந்த கல்வித்தனத்தில் பயணிக்கும் ஒரு புலமையாளர். இத்தகைய ஒரு கல்வியாளர் ஸ்ரீகாந்த லக்ஷ்மி அவருடன் பணியாற்றியவர். வாஞ்சையுடன் நேசித்து பணியாற்றிய பொது நூலகங்கள் தொடர்பில் நினைவுரையை நிகழ்த்துவது பெரிதும் பொருத்தப்பாடுடையது. பொது நூலகங்கள் சமூக மாற்றத்துக்கான செயலூக்கிகள் என்பது தொடர்பில் அவர் ஆற்ற உள்ளார். Srikanta Lakshmi in the contemporary. I also born in 61, she also born 61. Very pretty young undergraduate. You don't know, I know. Economics. She always mixed with us. And very revolutionary girl. And you know, we graduated in early 1980s. That is the last communal rights time. Since that time, our region has been undergoing a lot of problems. Professor Bhalasundaraman is a witness who has been our mentor at the time. And she has been undergoing a lot of problems. She's a revolutionary-liking girl. So he displaced to Vanni. And the first librarian of the University of Jaffna, who is an alumni. Paras Singham and other people earlier, Sangal Chelvan, Swanesa Chelvan and Velmuru all belong to other universities. So see that a new benchmark. Alantanu and Amadu Seidan, our Lord Shiva, he swallowed poison to help others, to enjoy the nectar. Similarly, he sacrificed the life. So sacrifice and dharma goes together. So we really celebrate this in a very meaningful manner. So she's affectionate manner. She's close to our heart. Every day she come early morning and stay late and walk around from that side to this side and not bound to office. And also very good contributor in the Senate. Actively participate in the UTA activities. Actively participate in all other social activities and faculty of arts forum and everything. Very outspoken woman. And we loved her. And we are the feeling machines. So human beings. The feeling of separation is the difficult thing to bear. When the Rama left to forest, father died. So that's the way the story of feeling of separation goes. When the Krishna left Vrindavan, all the gopis were burning. So today, I know their family really miss her more than we do. And actually, we are commemorating and her contributions and recalling. Her presence will be here today to witness the happening. So I don't want to be any further ado. So I will let Sanmanasan to do the meaningful lecture today. Thank you very much, ladies and gentlemen. துணைவேந்தர் அவர்களுக்கு நன்றி. அத்துடன் நினைவு பேருரை வழங்க வந்திருக்கும் வளவாளர் கலாநிதி சண்முகதாசன் அவர்களையும் இச்சபைக்கு அறிமுகப்படுத்தியதில் நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். நினைவு பேருரை ஆற்றுவதற்காக பொது நூலகங்கள் சமூக மாற்றத்திற்கான செயலூக்கிகள் என்னும் தலைப்பில் நினைவு பேருரை வழங்குமாறு கலாநிதி சானா சண்முகதாசன், பதில் நூலகர், வவுனியா பல்கலைக்கழகம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். திருமதி ஸ்ரீகாந்த லக்ஷ்மி அருளானந்தம் சிவனேசன் அவர்களின் நினைவு 5ஆம் ஆண்டு நினைவு நிறைவு நாளும் நினைவு பேருரை தினமாகிய என்று இங்கு வருகின்றுள்ள துணைவேந்தர் அவர்களே, முன்னாள் துணைவேந்தர் அவர்களே, பீடாதிபதிகளே, பதில் நூலகரே, நூலக கல்வியாளர்களே, நூலக உத்தியோகத்தர்களே, அன்னாரின் உறவினர் கணவர் மற்றும் உறவினர்களே, மற்றும் இங்கு வருகை வந்திருக்கும் சபையோர்களே,
உங்கள் அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று நம்முடைய நூலக வாழ்க்கையில் முக்கியமானதும் மறக்க முடியாததும் என கருதப்படும் ஒருவரின் நினைவுகளை நினைவு கூறும் சிறப்பு நிகழ்வாகிய அமரர் ஸ்ரீகாந்தலட்சுமி அருளானந்தம் சிவனேசன் அவர்களின் நினைவு நாளில் நாம் எல்லோரும் கூடியுள்ளோம். அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்நாளில் அமரர் ஸ்ரீகாந்தலட்சுமி அருளானந்தம் சிவனேசன் அவர்களின் நினைவு பேருரையை ஆற்றுவதில் நான் மனநிறைவு கொள்கின்றேன். அமரர் ஸ்ரீகாந்தலட்சுமி அருளானந்தம் சிவனேசன் அவர்கள் ஒரு சிறந்த நூலகையாளர் மட்டுமன்றி நூலகவியல் துறையில் மூலோபாயங்களும் அதன் புதுமை நோக்கிய பயணங்களுக்கும் வழிகாட்டுதல்களை வழங்கிய செழுமை மிக்க ஆளுமையாகவும் திகழ்ந்தவராவார். யாழ்ப்பாணத்தில் இணுவில் எனும் செழுமை மிக்க பண்பாட்டு பாரம்பரியம் மிக்க கிராமத்தில் பிறந்து கல்வியில் செழித்து நூலகவியல் துறையில் தடம் பதித்து தான் சார்ந்த துறையின் வளர்ச்சிக்கும் அதன் வியாபகத்திற்கும் ஆற்றிய பங்களிப்பு எப்போதும் நிறைவு கொள்ளத்தக்கது. அவரது வாழ்வையும் அவருடைய சேவைகளையும் தன் துறை சார்ந்த சிந்தனைகளையும் சமூக மாற்றங்களையும் ஊக்குவிப்பதற்கு பயன்படுத்திய வழிகள் என்றும் நமக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது. யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக வித்யானந்தன் நூலகத்தின் முன்னாள் நூலகராக சேவையாற்றிய அவர் பொது நூலகங்களையும் ஏனைய கல்விசார் நூலகங்களையும் சமூகத்தை நோக்கிய சேவை மையங்களாக மாற்றிய பெருமை அவரையே சார். அவருடைய சிந்தனையின் நீட்சியாக இந்த நிகழ்வில் பொது நூலகங்கள் சமூக மாற்றத்திற்கான செயலூக்கிகள் என்ற தலைப்பின் கீழ் பொது நூலகங்கள் தான் சார்ந்த சமூகத்தின் வளர்ச்சியில் சமூகத்தின் வளர்ச்சிக்கு எத்தகைய பங்கினை ஆற்ற முடியும் என்பதனை உள்ளடக்கியதாக இந்நினைவு பேருரையை நான் ஆற்ற உள்ளேன். அவ்வகையில் அவருடைய நினைவுகளை சிந்தனைகளை மீள் நினைந்து இன்றைய நினைவு பேருரையை நான் ஆரம்பிக்கின்றேன். பொது நூலகங்கள் சமூக மாற்றத்திற்கான செயலூக்கிகள் என்ற தலைப்பிலே இன்று அன்னாரின் நிறைவு பேருரையை நிகழ்த்த உள்ளேன். பொது நூலகங்கள் நவீன தகவல் தொழில்நுட்ப யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் சிதைந்து கொண்டு போகும் மனித பண்புகள், விழுமியங்கள், கோட்பாடுகள், கலை, கலாச்சாரம், பொருளாதாரம் போன்றவற்றை விருத்தி செய்வதற்கு அடிப்படையானதும் முக்கியமானதும் அறிவாகும். அந்த அறிவினை உள்ளடக்கி இருப்பவர்களில் நூல்களின் வகைபாகம் மிகவும் முக்கியம் வாய்ந்ததாகும். நூலகங்கள் என்பவை கல்வியறிவினை தந்து நடைமுறை விடயங்களை எடுத்தியம்பி கடமைகளை சுட்டிக்காட்டி உரிமைகளை பெற்றுக் கொடுத்து பொருளாதாரத்தை வளர்க்கும் மூலதனமாகி கலாச்சாரத்தை பாதுகாக்கும் பண்புகளை கொண்டதாக காணப்படுகின்றன. இந்த வகையில் பொது நூலகங்கள் அவற்றின் நோக்கங்களின் மற்றும் சேவைகளை அடிப்படையாக கொண்டு கல்விசார் நூலகங்கள், பொது நூலகங்கள், சிறப்பு நூலகங்கள் என மூன்று பெரும் பிரிவுகளாக வகைப்படுத்தப்படுகின்றன. அந்த வகையிலே நாங்கள் பொது நூலகத்தினை அடிப்படையாக கொண்டு அன்னார் பொது நூலக மேம்பாட்டிற்கு பெருமளவிலே தன் காலத்தை செலவழித்து மேம்படுத்தியவர் என்ற வகையிலே நான் அந்த பொது நூலகத்தை அன்னாரின் சிறப்பு நினைவு பெறுவதற்காக எடுத்துக்கொண்டேன். அந்த வகையிலே இலங்கை சமூகத்திலே பொது நூலகங்கள் தங்கள் பணியை அரச திணைக்களங்களின் ஊடாக, அதாவது உள்ளூராட்சி அதிகார சபையின் உட்பட்ட வகையிலே மாநகர சபை, நகர சபை மற்றும் பிரதேச சபை அடிப்படையிலே இந்த பொது நூலகங்கள் அவற்றின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே சமூகத்திலே உள்ள மக்கள் அனைவருக்கும் பொதுவான சேவையாற்றும் ஒரு நிறுவனமாக இந்த பொது நூலகங்கள் இயங்குகின்றன. சமூகத்தில் முக்கியமாக இந்த அறிவு மையமாக சேவையாற்றும் இந்நிறுவனங்கள் சமூக அங்கத்தவர்களை இன, மத, மொழி வேறுபாடின்றி ஒன்றிணைக்கும் நிறுவனங்களாக, பால் வேறுபாடின்றி சிறுவர்கள், மாணவர்கள், முதியவர்கள், பெண்கள் என அனைவருக்கும்
அவர்களின் தேவைகளுக்கு ஏற்ப சேவை வழங்கி கொண்டு இருக்கின்றன. அந்த வகையிலே இங்கு முக்கியமாக சொல்லப்போனால் இந்த சமூக வேறுபாடுகளை களைந்து பொது நூலகங்கள் தமது சேவைகளை ஆற்றி வருகின்றன. நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் அபிவிருத்திக்கும் பிரதான காரணியாக விளங்குவதும் சமூகத்தின் அறிவு தேவைகளை அறிந்து அவற்றின் வளர்ச்சிக்கு உந்து சக்தியாகவும் உறுதுணையாகவும் இந்த பொது நூலகங்களே சேவையாற்றுகின்றன. அந்த வகையிலே அன்னாரால் குறிப்பிடப்பட்ட பொது நூலகம் சம்பந்தமாக அன்னாரால் அவரால் குறிப்பிடப்பட்ட விடயம், இன்றைய தகவல் யுகத்தில் நூலகத்தின் தேவைப்பாடு பயன்பாடு நன்கு உணரப்பட்டுள்ளது. வளர்ந்து வரும் தகவல் யுகத்தில் அறிவுக்கான தேவை முக்கியப்படுத்தப்படுகின்றது. அறிவு தேடலையும் தகவல்களையும் வழங்கும் நிலையமாக பொதுசன நூலகங்கள் விளங்குகின்றன. எமது சமுதாயத்தில் சகல மக்களினதும் அறிவுசார் தேவைகளை நிறைவேற்ற வேண்டிய ஒரு நிலையில் இந்நூலகங்கள் விளங்குவதனால் வரையறுக்கப்பட்ட சட்ட திட்டங்களையும் நிர்வாக ஒழுங்கமைப்பு முறைகளையும் கொண்டு இயங்கி வருதல் பொது நூலகங்களின் முக்கிய அம்சமாக திகழ்கின்றன என 2010ஆம் ஆண்டு தனது புத்தகத்திலே இதை குறிப்பிட்டுள்ளார். அதை அப்படியே நான் இங்கே கூறுகின்றேன். ஆகவே பொதுசல நூலகத்தை பொறுத்தவரையில் வாசகர்களின் தேவைக்கு ஏற்ற வகையில் மரபுமுறை சாதனங்களையும் நவீன தொழில்நுட்பங்களையும் உள்ளடக்கியதாக இந்த பொது நூலகங்கள் இயங்குகின்றன. அமைதியை பெறுவதற்கும் மனித ஆளுமையின் ஆன்மீக ஒழுக்க சமூக கலாச்சார அம்சங்களின் விருத்திக்கும் செயலூக்கியாக அமைந்து இந்த பொது நூலகங்கள் செயல்படுகின்றன. அந்த வகையிலே இந்த பொது நூலகங்களின் சமூக மேம்பாட்டுக்கு பொது நூலகங்கள் சமூக மாற்றத்திற்கான ஒரு செயலூக்கிகள் ஆக இங்கு நான் 10 விடயங்களை எடுத்துள்ளேன். முக்கியமான 10 விடயங்கள் பொது நூலகங்களின் சமூக மாற்றத்திற்கான செயலூக்கிகளாக அடையாளம் காணப்பட்டு அவை ஒவ்வொன்றாக பார்க்கப்பட உள்ளது. அந்த வகையிலே தகவல்களை கட்டற்ற முறையில் பெற உதவுகின்றது. சமூகத்திலே தகவல்களை கட்டற்ற முறையில் பெற்றுக்கொள்வதற்கு இந்த பொது நூலகங்கள் சேவையாற்றி வருகின்றன. அந்த வகையிலே தகவல் அணுகல் பொது நூலகங்கள் அனைத்து வயதினருக்கும் பயன்படுத்தும் வகையில் சகலவருக்கும் தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே இந்த தகவல் அணுகல் இருக்கின்றது. அந்த வகையிலே ஆராய்ச்சி பெற்றும் கல்விக்கு உதவுவதாகவும் இந்த பொது நூலகங்கள் செயல்பட்டு வருகின்றன. குறிப்பாக நூலகங்கள் மாணவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் கல்வியாளர்களுக்கு பயன்படுத்துவதற்கான பொது மூலமாகவும் தங்களின் கல்வி மற்றும் ஆராய்ச்சி தேவைகளை பூர்த்தி செய்ய உதவுவதாகவும் பொது நூலகங்கள் காணப்படுகின்றன. மேலும் மின்னணு ரீதியான தகவல் வளங்களை வழங்குதல், அறிவியல் மற்றும் சமூக சேவைகளை வழங்குதல், மாற்றம் மற்றும் பரிமாற்றம், குறிப்பாக புத்தகங்கள், செய்தித்தாள்கள், புத்தக கலந்தாய்வுகள் மற்றும் பொது நிகழ்ச்சிகள் போன்றவற்றின் மூலமாகவும் புதிய எண்ணங்களை புதிய தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்கு பொது நூலகங்கள் ஒரு முக்கியமான இடமாக செயல்படுகின்றன. எனவே பொது நூலகங்கள் தங்கள் தகவல்களை கட்டற்ற முறையில் பெறுவதற்கு ஒரு முக்கியமான ஒரு வளமாக காணப்படுகின்றது. அடுத்ததாக பொருளாதார அபிவிருத்திக்கும் மேம்பாட்டிற்கும் உதவுவதன் ஊடாக இந்த பொது நூலகங்கள் சமூக மேம்பாட்டிற்கு செல்வாக்கு செலுத்துகின்றன. பொது நூலகங்கள் பொருளாதார அபிவிருத்திக்கும் மேம்பாட்டிற்கும் முக்கிய பங்கு வகிக்கும் அதே நேரம் அங்கீகரிக்கப்பட்ட எந்த ஒரு கொடுப்பனவுகளும் மற்ற இலவசமாக தகவல்களை பெறக்கூடிய சமூக பொருளாதார முன்னேற்றத்தை தூண்டக்கூடிய வகையில் பொது நூலகங்கள் செயலாற்றுகின்றன. குறிப்பாக கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டிற்கு பொது நூலகங்கள் சேவையாற்றி வருகின்றன. அது மட்டுமன்றி தொழில் முனைவோருக்கான ஓர் ஆய்வு மற்றும் திட்டமிடலுக்கான ஒரு இடமாகவும் பொது நூலகங்கள் தங்களை சேவைகளை வழங்கி வருகின்றன. மேலும் வணிக வளர்ச்சி, சமூக கொள்கைகள் மற்றும் திட்டங்கள், பொதுவான விடயங்களின் அக்கறை, அறிவாற்றல் மற்றும் தொழில்நுட்ப மேம்பாடு, சமூக சேவைகள், குறிப்பாக சமூக சேவையை வழங்கும் வகையில் வேலைவாய்ப்பு அறிவிப்புகள், சுய உதவி பயிற்சிகள், சமூக நலத்திட்டங்கள் போன்ற சேவைகளையும் இந்த பொது நூலகங்கள்
சமூகத்தை பொருளாதார ரீதியாக மேம்படுத்துவதற்கு ஒரு பயனுள்ள கருவியாக காணப்படுகின்றன. மேலும் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கும் பொருளாதார முன்னேற்றத்தினை மேற்கொள்வதற்கும் இந்த பொது நூலகங்கள் தமது பங்களிப்பினை செய்து வருகின்றன. அடுத்ததாக சமூகத்தின் வலுவூட்டல் பங்களிப்பு என்ற வகையிலே பொது நூலகங்கள் சமூகத்தின் முக்கிய விடயமான சமூகத்திற்கான அறிவூட்டல், தகவல் மற்றும் சமூக இணைப்பு போன்ற சமுதாய உறவுகளை முன்னேற்றல் போன்ற விடயங்களின் ஊடாக பொதுமக்களுக்கு தமது சேவைகளை ஆற்றி வருகின்றன. அந்த வகையில் கல்வி மற்றும் அறிவின் பெரம்பல், முக்கியமாக இந்த விரிவாக்கல் சேவைகள், மக்களுக்கு இலவசமாக கல்வி வழங்குதல், அறிவியல், வரலாறு, கலாச்சாரம் போன்ற விடயங்களிலே தங்கள் பங்களிப்பினை பொதுமக்களுக்கு வழங்கி வருகின்றன. மேலும் சமூக இணைப்பு மற்றும் சமூக வர்த்தகங்கள், ஆதரவு மற்றும் நற்பெயர் பெறும் வாய்ப்புகளுக்கு ஏற்பாக பொதுமக்களுக்கான சேவைகள், நகர்ப்புறங்கள் மற்றும் புறநகர் சமுதாய வலுவூட்டல் செயற்பாடுகளில் ஈடுபாடு கொள்ளல், சுற்றுச்சூழலுக்கு சமூகங்களுக்கும் பங்களிப்பு செய்தல், சிந்தனை மற்றும் சமூக மாற்றம் போன்ற விடயங்களிலும் இந்த சமூகத்தின் வலுவூட்டல் பங்களிப்பு என்ற வகையிலே தமது சேவைகளை செய்து வருகின்றன. அடுத்ததாக சமூக சமநிலை பேணுவதில் பொது நூலகங்களின் பங்களிப்பு என்ற வகையிலே இங்கே இலவச மற்றும் அனைத்து பொதுமக்களுக்கும் அணுகக்கூடிய தகவல்களை வழங்கி கொண்டிருக்கின்ற அடிப்படையிலே அந்த வகைபாகம் செல்கின்றது. அதேபோல சமூக நீதியையும் சமநிலையையும் உருவாக்குவதில் இந்த பொது நூலகங்கள் தமது பங்கினை திறம்பட ஆற்றி வருகின்றனர். குறிப்பாக எந்த தரப்பினருக்கான வித்தியாசங்கள் பேணாது, புறக்கணிக்காது அனைவருக்கும் சமமான தகவல் அணுகல்களை வழங்குவதன் மூலம் இந்த சமநிலையினை பேணி வருகின்றனர். மற்றும் கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டின் ஊடாக தமது அசாதாரண திறன்களை கொண்ட அல்லது வருமானம் குறைந்தவர்களுக்கு நூலகங்களில் வழங்கப்படும் சில இலவச கணனி வசதிகள், குறிப்பாக அனைத்து பொது நூலகங்களில் இல்லை என்றாலும் குறிப்பிட்ட வளர்ச்சியடைந்த, அதாவது மாநகர சபை நூலகங்கள் போன்ற நகரசபை நூலகங்கள் போன்ற இடங்களிலே இவ்வாறான வசதிகளை ஏற்படுத்தி சமூகத்திற்கு சிறந்த பங்காற்றி வருகின்றனர். அடுத்ததாக நிலைபேறான அபிவிருத்திக்கு, நாட்டின் நிலைபேறான அபிவிருத்திக்கு பொது நூலகங்கள் பங்களிப்பு செய்கின்றன. அந்த வகையிலே இலங்கையிலே பொது நூலகங்கள் எங்களுடைய இப்லாவால் குறிப்பிடப்பட்ட அந்த 17 இலக்குகளுடன் இணைந்து தங்களுடைய நூலக இலக்குகளை அடையும் வகையிலே சுற்றுச்சூழல் விழிப்புணர்வுகள், கல்வி மேம்பாட்டு செயற்பாடுகள் மற்றும் சமூக மேம்பாட்டு மற்றும் சமநிலைகள் போன்ற விடயங்களில் முக்கிய பங்காற்றி வருகின்றன. சமூக மேம்பாடு, சமூக பொருளாதார மேம்பாடு மற்றும் நிறுவனங்களின் சமூக ஈடுபாடுகள் பொது நூலகங்களால் மேற்கொள்ளப்பட்டு அதனூடாக தகவல் அல்லது அறிவு என்பது நாட்டின் வள முன்னேற்றத்திற்கு அவற்றின் பங்களிப்பு என்பதும் உலகின் உயர் வளர்ச்சியுள்ள சமூகங்களின் திறவுகோலாக உள்ளது என கூறப்பட்டுள்ளது. ஸோ அந்த வகையிலே இங்கு நாங்கள் அக்சஸ் டு இன்ஃபர்மேஷன்ஸ், சகலருக்கும் தகவல் கிடைக்கக்கூடியதாக இது இஃப்லாவாக கொண்டு வரப்பட்ட அந்த 17 இலக்குகளிலே குறிப்பாக பொது நூலகத்தோடு ஒன்றிணைந்த இலக்குகள் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அடுத்ததாக எண்ணிமிக தகவலை பெற உதவுதல், டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன்ஸ். அந்த வகையிலே டிஜிட்டல் எண்ணிம தகவல்களில் குறிப்பாக தகவல் சேகரிப்பு மற்றும் அணுகல் வசதிகளை பொது நூலகங்கள் ஆற்றி வருகின்றன. மேலும் மக்களுக்கு இலவச சேவைகள் வழங்குதல், இணைய வசதிகள், கணனி பணிகள் போன்றன குறிப்பாக பொது நூலகங்களால் வழங்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக இது வறிய நிலையில் உள்ள மாணவர்கள் அதன் ஊடாக தமது அடிப்படை தகவல் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கின்றது. மற்றும் மின்னணு கல்விகள், நிகழ்நிலை தரவு தொகுப்புகள், டேட்டாபேஸ் ஃபைல்ஸ், அவைகளுக்கு தேவையான தகவல் தளங்களை
வழங்குகின்றன. தகவல் அறிவாண்மை, சமூக சேவை, பொது நலன்கள் மூலம் பொது நூலகங்கள் சிறந்த சேவையினை ஆற்றி வருகின்றன. அந்த வகையில் பொது நூலகங்கள் மக்கள் மற்றும் தகவல்களுக்கிடையே ஒரு இணைப்பு பாலமாக இயங்கி வருகின்றன. எண்ணிம தகவல் சேவைகளின் மூலம் பொதுமக்களுக்கு அறிவியல், தொழில்நுட்பம், கலை மற்றும் கல்வி ஆகியவற்றில் அவர்களின் அறிவுத்திறனை விரிவுபடுத்த உதவுகின்றன. அடுத்ததாக பொது சுகாதார சுகநலன் பேணுகைக்கு பொது நூலகங்கள் பங்களிப்பு செய்கின்றன. இதிலே பொது சுகாதார தகவல்களை வழங்குதல், சுகாதார கல்விக்கான மையங்களை நிறுவுதல், ஈவன் நாங்கள் நூற்சிகிச்சை நிலையங்களாக கூட பொது நூலகங்களை பார்க்கலாம். அதாவது அங்கு நாங்கள் எங்களுடைய மனதை அமைதியான வாசிப்பு, அதன் மூடாக எங்களுடைய மன அழுத்தங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய பொது வாசிப்புகள், பொது ஈடுபாடுகளினூடாக நாங்களே மன அமைதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய இடமாக கூட நாங்கள் இந்த பொது நூலகங்கள் எங்களுக்கு சேவையாற்றி வருகின்றன. குறிப்பாக இந்த ஆவணங்கள் மற்றும் ஆராய்ச்சிக்கான செயற்படுதல், குறிப்பாக பொது பல்கலைக்கழகம் சாராத வெளியில் இருக்கிறவர்களுக்கு குறிப்பாக இந்த பொது நூலகங்களே தமது ஆராய்ச்சிக்கான தகவல்களை வழங்கி கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே பொது நூலகங்கள் அரும்பணி ஆற்றிக்கொண்டு இருக்கின்றது, தவிர்க்க முடியாத அரும்பணி ஆற்றிக்கொண்டிருப்பது முக்கியமான ஒரு பங்களிப்பாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாது சில நோய் தடுப்பு தகவல்களை பரப்புவதற்கும் நாங்கள் பொது நூலகங்களின் ஊடாகவே அந்த தகவல்கள் பரப்பப்படுகின்றன. மற்றும் விழிப்புணர்வு செயற்பாடுகள் கூட பொது நூலகங்கள் குறிப்பாக அவர்களுடைய வாசிப்பு மாத நிகழ்வுகளின் ஊடாக தங்கள் இந்த விழிப்புணர்வுகளையும் பொதுமக்களுக்கு தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றார்கள். அடுத்ததாக கலாச்சார பாதுகாப்பிற்கும் அதனை பேணுவதற்கும் குடியியல் ஜனநாயக விழுமியங்களை பேணி பாதுகாப்பதற்கும் இந்த பொது நூலகங்கள் தங்கள் பங்காற்றி வருகின்றன. அதிலே கலாச்சாரம் மற்றும் பாரம்பரிய மதிப்புகள் பாதுகாக்கும் பங்களிப்பு என்றது மிக முக்கியமானது. இங்கே தரப்பட்டுள்ள இந்த படம் கூட அமரர் அவர்களால் பேணி பாதுகாக்கப்பட்ட ஒரு படம். அதே படத்தை தான் இங்கே நான் காட்சிப்படுத்தி இருக்கின்றேன். கலாச்சாரத்தை தொடர்ச்சியாக நாங்கள் பொது நூலகங்களால் மட்டுமல்ல, அனைவராலும் நமது கலாச்சாரத்தை பொது நூலகங்கள், பல்கலைக்கழக நூலகங்கள், தனியார் நூலகங்கள் எதுவுமே எங்களுடைய கலாச்சாரங்களை பேண வேண்டும் என்ற வகையிலே அன்னார் இந்த தகவல்களை இன்றும் பேணி வைத்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த பரம்பரை புத்தகங்கள் மற்றும் சூழல் ஆவணங்கள் போன்றவற்றை பாதுகாத்து கலாச்சார தொகுதிகளாக மக்களை சென்றடைவதற்கு நாங்கள் பொது நூலகங்கள் சேவையாற்றி வருகின்றன. அத்துடன் மொழி மற்றும் இலக்கியத்தின் பாதுகாப்புக்கு கூட பொது நூலகங்கள் தங்கள் சேவைகளை இலக்கிய நிகழ்ச்சிகள், மொழிகலைகள் மற்றும் நூல் வாசிப்பு போன்ற விழாக்கள் ஆகியவற்றை நிகழ்த்துவதனூடாக, வாசிப்பு மாதத்தினூடாக எங்கள் கலை கலாச்சாரத்தினை பேணி வருகின்றனர். அது மட்டுமல்லாது பொது நூலகங்கள் குடியியல் ஜனநாயகம் மற்றும் அடிப்படை உரிமைகளை விழிப்புணர்வு ஏற்படுத்துவதில் முக்கிய பங்காற்றி வருகின்றனர். சுதந்திரம், சமத்துவம் மற்றும் உரிமைகள் போன்ற விடயங்களை மற்றும் கல்வி நடவடிக்கைகளை மக்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய உரிமைகளை வெளிப்படுத்தி கொண்டு தொடர்பான தகவல்களை வழங்குவதும் பொது நூலகங்களின் ஒரு பங்காக கொள்ளப்படுகிறது. தகவல் மற்றும் அறிவுக்கு அணுகுதல் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். அது பொது நூலகங்கள் தகவலுக்கு அணுகலின் சுதந்திரம் மற்றும் தகவல் உரிமை ஆகியவற்றை வழங்குவதன் ஊடாக குறிப்பாக மனித உரிமைகள், சமூக நலன், சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை, அரசியல் சுதந்திரம் போன்ற தகவல்கள் பொது நூலகங்களூடாக மக்களுக்கு வழங்கப்படுகின்றன. அடுத்ததாக பாதுகாப்பான தகவல் அணுகைக்கும் மேம்படுத்தலுக்கும் பங்களிப்பு செய்கின்றனர். பொது நூலகங்கள் அறிவின் விரிவாக்கம் ஊடாக நூலகங்கள் இலவச கல்வி மற்றும் வழிகாட்டுதல் சேவைகளை வழங்குதல்,
சமூகத்தின் அனைத்து மக்களுக்கும் தகவல் கிடைக்கும் உரிமையினை வழங்குதல் போன்ற விடயங்களின் ஊடாக இந்த தகவல் அணுகைக்கும் அதனை மேம்படுத்துகைக்கும் பங்களிப்பு செய்து வருகின்றன. இறுதியாக இந்த வாழ்நாள் தொடர் கல்விக்கு பங்களிப்பு வழங்குகின்றது. இந்த வகையிலே மேலேயே கல்வி பொறுத்தவரையிலே தொடர்ந்து கல்வி கற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். வாழ்நாள் கல்வி என்ற அடிப்படையிலே பொது நூலகங்கள் வாழ்நாள் தொடர்கல்விக்கு முக்கிய பங்காற்றி வருகின்றன. வாழ்நாள் தொடர்கல்வி என்பது ஒரு தனியினதும் சமூகத்தினதும் வாழ்நாளின் முழுவதும் தொடர்ந்து அறிவு, திறன் மற்றும் திறமைகளை கற்றுக்கொள்ளும் ஒரு செயல்முறை. இந்த வகையிலே தனி நபரின் பண்புத்தன்மை, பணிதிறன் மற்றும் சமூக பொறுப்புகளை மேம்படுத்துவதில் பொது நூலகங்கள் முக்கிய பங்காற்றி வருகின்றன. வாழ்நாள் தொடர்கல்வியை ஊக்குவிப்பதில் பொது நூலகங்களின் தகவல் வளங்கள் முக்கிய பங்காற்றி வருகின்றன. அந்த வகையிலே சிறந்த கல்வி ஆதாரங்களை, பயிற்சிகளை, அறிவாற்றலை வளர்க்கும் வாய்ப்புகளையும் சமூகத்திற்கு வழங்கி சிறந்த சேவையாற்றி வருகின்றன. இந்த வகையிலே இவ்வாறு 10 காரணிகளை நான் குறிப்பிட்டுள்ளேன். இந்த சமூக மேம்பாட்டிற்காக, சமூக மாற்றத்துக்கான செயலொக்கிகளாக இந்த பொது நூலகங்கள் மக்கள் மயப்படுத்தப்பட்ட ஜனநாயக பண்புகளை கொண்ட இன, மத, மொழி, ஏழை பணக்காரன், கற்றவர் கற்காதவர் என்ற எந்த வேறுபாடுகளுமின்றி இவ்வாறான காரணிகளை பயன்படுத்தி மேற்கொள்ளும் சமூக செயற்பாடுகளின் ஊடாக சமூகத்தில் நிச்சயமாக மாற்றத்தினை கொண்டு வர முடியும் என நம்புகின்றேன். பொது நூலகங்கள் பல வரையறைகளை கொண்டு இயங்குவது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக அவர்களின் ஆளணி மற்றும் மனிதவள பிரச்சனைகள் மற்றும் அங்கீகாரம், சமூக அங்கீகாரம் போன்ற பல பிரச்சனைகள் அவர்களிடம் இருந்தாலும் பொதுமக்களுக்கான அந்த சேவைகளை வழங்குவதில் திறம்பட இயங்கிக் கொண்டிருக்கின்றன பொது நூலகங்கள். குறிப்பாக ஏழை, அதாவது வசதி குறைந்தவர்களுக்கு இவைகளின் பங்களிப்பானது அளப்பெரியது. அந்த வகையிலே இந்த அமரரின் இந்நாளிலே இந்த பொது நூலகங்களில் ஈடுபாடு கொண்டு பொது நூலகத்தின் மேம்பாட்டிற்காக இதை செயற்படுத்திய என்ற வகையிலே பல செயற்பாடுகளை செயற்படுத்திய என்ற வகையிலே நானும் அமரரின் இந்த நினைவு பேருரையாற்ற கேட்கப்பட்ட போது சிந்தித்தேன், என்ன துணைப்பொருளிலே கதைப்பதென்று. இறுதியாக நான் இந்த பொது நூலகத்தை எடுத்தது அமரரின் அந்த ஈடுபாடு என்னை அதுக்கு அந்த துணைப்பொருளுக்கு என்னையும் விட்டு சென்றது. குறிப்பாக இந்த இதிலே பல செயற்பாடுகளை அமரர் தனிய பொது நூலகங்களுக்கு மட்டுமல்ல, இலங்கையிலே இன்றைக்கு தமிழ் மொழியிலே எனக்கு தெரிந்த வரையிலே என்னுடைய 25 வருட பல்கலைக்கழக நூலக அனுபவத்திலே எனக்கு தெரிந்த வரையிலே அமரர் நூலகவியல் துறைக்கு ஆற்றிய அல்லது பங்களிப்பு செய்த அளவிற்கு எனக்கு தெரிந்த வேறு எவரும் எங்கள் தமிழாக்கள் செய்ததாக எனக்கு தெரியவில்லை. குறிப்பாக நீங்கள் எங்களை வடக்கை விடுவோம், மலையகம், கிழக்கு மாகாணம் போன்றவர்கள் என்னோடு இந்த கல்வித்துறை சார்ந்து கலைக்கும்போது இந்த புத்தகம் முக்கியமாக அமரர்கள் இது மேலேயே நாங்கள் இறைச்சி பார்க்க இயலாது இவ்வளவு புத்தகங்களை வெளியிட்டுள்ளார் ஒரு குறுகிய காலத்திலே. அது சில வேளை ஆண்டவனாலே அவர் ஏழியாக எங்களை விட்டு பிரிய போகிறார் என்றதுக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கடமையை அவர் நிறைவேற்றிட்டு போனார் தெரியவில்லை. ஆனால் எங்கள் தமிழ் மொழி மூல கற்கின்ற நூலகவியல் துறையிலே கற்கின்ற மாணவர்களுக்கோ அல்லது வேலை செய்கின்றவர்களுக்கோ நூலகத்திலே அவர் ஒரு அரும்பெரும் பொக்கிஷங்களை விட்டு சென்றுள்ளார். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அப்படியான அமரர் எங்களை விட்டு ஏழியாக துணைவேந்தர் அவர்கள் சொன்னது போல எங்களை விட்டு ஏழியாக போனது கவலைக்கான விடயம். இருந்தாலும் அவர் இங்கே விட்டு சென்ற விடயங்கள் இன்னும் ஒரு 100 வருடங்களுக்கு எங்களை விட்டு செல்லாது.
அவற்றை மீள் பதிப்புகள் தொடர்ந்து வந்தால் அதுக்கு மேலேயும் தொடர்ந்து செல்லும் அவருடைய வெளியீடுகள் என்று கூறி அன்னாரின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டி என்னையும் இங்கு அழைத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மிகவும் அருமையான தலைப்பில் பொது நூலகங்கள் சமூக மாற்றத்திற்கான செயலூக்கிகள் என்னும் தலைப்பில் நினைவு பேருரையாற்றிய கலாநிதி சண்முகதாசன் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இறுதி நிகழ்வாக நன்றியுரையை வழங்குவதற்காக பதில் நூலகர் யாழ் பல்கலைக்கழகம் கலாநிதி மைதிலி விசாகரூபன் அவர்களை அன்புடன் எங்களுடைய முன்னாள் நூலகர் ஸ்ரீகாந்தலட்சுமி அருளானந்தம் அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்வு நிறைவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. மிகவும் அமைதியான முறையிலே சுருக்கமாகவும் அழகாகவும் இந்த நிகழ்வு நிறைவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வு சிறக்க இங்கே பலருடைய ஒத்துழைப்புகள் மறைமுகமாகவும் நேராகவும் உடல் உழைப்பாகவும் சிறப்பாற்றல்களாகவும் இங்கே ஒன்றிணைந்து இந்த நிகழ்வை நாங்கள் நடத்தக்கூடியதாக இருந்தது. அந்த வகையிலே எங்களுடைய துணைவேந்தர் வளமையான வேலைப்பளு பல சோழிகளுக்கு மத்தியிலேயும் நான் போய் கேட்டவுடன் அதை மனம் வந்து ஒரு திகதியை தந்திருந்தார். அவர் குறிப்பிட்ட அந்த திகதியின் பிரகாரம் நாங்கள் எங்களுடைய வேலையை நகர்த்தி செல்லக்கூடியதாக இருந்தது. அவருக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து இந்த கலாநிதி சண்முகதாசன் அவர்களுடைய இந்த உரையை எங்களுடைய பதில் நூலகராக பணியாற்றி இப்போது வெளிநாட்டு லீவிலே நிற்கின்ற திருமதி கலாநிதி கல்பனா சந்திரசேகர் அவர்கள் ஒழுங்கமைத்திருந்தார்கள். அவரை இந்த நினைவுரைக்காக தெரிவு செய்து எல்லா ஒழுங்குகளையும் மேற்கொண்டிருந்தார்கள். அவர் சென்ற பின்னர் இந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டதன் தொடர்ந்து அதே தொடர்ச்சியாக மிகுதி வேலைகளை எல்லாம் செய்து முடித்தேன். அதற்கு அணி சேர்க்கும் வகையிலே எங்களுடைய தனஞ்சியன் அவரும் வெளிநாட்டில் இருந்தவர், முதல் நாள் தான் வந்திறங்கினவர். அவரிடம் இந்த அச்சிடும் பணிகள் எல்லா பணிகளையும் கொடுத்து நிம்மதியாக அவர் அதில் நல்லா பழக்கப்பட்டவர். அந்த வகையிலே அவரும் அதை சிறப்பாக கோகுலன் எங்களுடைய நெட்வொர்க் மேனேஜர் எப்போவுமே ஓடி இந்த விஷயங்களை நூலகத்தில் எந்த விஷயமில்லை எதென்றாலும் ஓடி செய்து தருவார். அந்த வகையில் நாங்கள் அதை நிறைவாக அச்சிட்டு அதை எல்லாருக்கும் பிரசுரிக்க வழங்கக்கூடியதாக இருந்தது. அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். சண்முகதாசனும் ஏற்ற காலத்திலேயே உரிய வகையிலேயே அந்த உரையை எழுதி தந்து அதற்குரிய எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் அப்பப்போ எங்களோட கதைத்து இணைந்து அதை நிறைவுறுத்தி இருந்தார். அதிலேயும் எங்களுக்கு ஒரு சிரமமும் இருக்கையில் அவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். மேலும் இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்த காலத்திலிருந்து நூலக தகவல் உதவியாளராக பணிபுரிகின்ற சசிகலா, சக்திவேல் மற்றும் மகிரன், மற்றது எங்களுடைய நூல் கட்டுனர்கள் அனைவரும் வந்து ஒன்றிணைந்து நின்று இந்த பணியை நிறைவாக்கி தந்திருந்தார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த நிகழ்வுக்கான எல்லா செலவுகளையும் ஏற்று வந்திருந்து அந்த நிகழ்வை நிறைவேற்றி கொடுத்திருக்கின்றார்கள் எங்களுடைய முன்னாள் நூலகருடைய குடும்பத்தினர். அவர்களுக்கு எங்களுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு இந்த நிகழ்வை திருமதி ஜெனன் தன்னுடைய விடுப்பில் இருந்த போதும் நாம் கேட்டபோது மனம் வந்து அந்த நிகழ்வை தொகுத்தளித்து எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கியிருந்தார். அவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இங்கே என்னுடைய பீடாதிபதி வந்ததிலிருந்து இப்போ வரைக்கும் அதே ஆர்வத்தோடு இருந்து பல சோழிகளை தெரியும், இப்போ போகலாம் இடையிலே, ஆனாலும் வந்ததில் இருந்தவருக்கு எங்களுடைய நூலகரோடும் தனிப்பட்ட ஈடுபாடு தொடர்புகள் இருக்குது. அந்த வகையில் அவருக்கும் எங்களுடைய நன்றிகள். மேலும் இங்கே எங்களுடைய பழைய முன்னாள் நூலக அலுவலர்கள் குடும்பமாக
இப்பொழுதும் எந்த நிகழ்வுக்கும் போன் எடுத்து சொன்னாலும் வந்து விடுவார்கள். எல்லாருக்கும் சோழியும் பிஸியும் இருக்கும் என்றாலும் அவர்கள் வந்துடுவார்கள். அவர்களுக்கும் இந்த நூலகத்துறை சார்ந்து எங்களுடைய பேர் வருது சவுந்தரராஜன் ஐயா மற்றது சார் உங்களை எல்லாருக்கும் ஆர்வமாக இங்கே வந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகள். மற்றது இந்த மாணவர்கள் தமிழ்துறை சார்ந்தவர்கள் மற்றது பல பண்டித மாணவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் எங்களுடைய விசி மீடியா எப்போவும் நாங்கள் சரவணன் எங்களுக்கு ஒரு கைப்பிள்ளை மாதிரி கூப்பிட்ட உடனே வந்து நின்று நிறைவாக இப்போ போன உடனே எங்களுக்கு அப்லோட் பண்ணுவார், தகவல் எல்லா இடமும் பரவலாக்கம் செய்வார். அவருக்கும் எங்களுடைய உண்மையில் அந்த தன்னுடைய வீட்டு வேலை மாதிரி மகிழ்ச்சியாக வந்து செய்வார். அதான் நாங்கள் உள்ள விஷயம். கடமையாக செய்ய மாட்டார். அந்த வகையில் அவருக்கும் எங்களுடைய உளமார்ந்த நன்றிகள். இந்த வகையில் ஸ்ரீமிஷனோட நேசிக்கிற இன்னொரு ஜீவன் எங்கள்ட மதியண்ணர் பின்னால் இருக்கிறார். அவருக்கும் எங்களுடைய நன்றிகள். எல்லோருக்கும் இனிதாக இந்த நிகழ்வு நிறைவேற ஒத்துழைத்த அனைவருக்கும் நன்றி கூறி இந்த நிகழ்வை நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம். துணைவேந்தர் இப்போது என்னிடம் கேட்டுக்கொண்டார். 5 நிகழ்வுகளை நடத்திவிட்டீர்கள். இது நல்லொரு விஷயம். இடையறாமல் தொடர்ச்சியாக இதை நடத்துங்கள் என்று இதை நாங்கள் எங்களுடைய கல்வி கிளையிலே ஒப்படைத்திருக்கின்றோம். எனினும் ஆக்கமும் ஊக்கமும் வழங்கி இந்த நிகழ்வை தொடர்ச்சியாக நடத்துவோம் என அவருக்கு நம்பிக்கை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.